காலை சூரியன் மெதுவாக உதித்தது. பெரிய ஆலமரத்தின் கீழே ஒரு ரகசிய உலகம் இருந்தது. அது மனிதர்களுக்கு தெரியாத எறும்புகளின் நகரம். அங்கு சிறிய வீடுகள், உணவு கிடங்குகள், பாலங்கள், சுரங்கப் பாதைகள், குழந்தை எறும்புகள் ஓடி விளையாடும் பூங்காக்கள் எல்லாம் இருந்தன. அந்த நகரத்தில் ஒரு சிறிய எறும்பு வாழ்ந்தது. அதன் பெயர் சிட்டு. ஆனால் சிட்டு சாதாரண எறும்பு இல்லை. மற்ற எறும்புகள் மெதுவாக நடக்கும்போது சிட்டு மின்னல் வேகத்தில் ஓடும். மற்றவர்கள் தூங்கும் நேரத்தில் சிட்டு புதிய இடங்களை தேடும். அதன் கண்களில் எப்போதும் ஒரு கனவு இருந்தது. நான் பெரிய விஷயம் செய்ய வேண்டும். ஒரு நாள் சிட்டு தனது நண்பர்கள் பிட்டு, மிட்டு, குட்டு ஆகியோரிடம் ஓடி வந்தது. வாங்க, இன்று காட்டின் மறுபக்கத்துக்கு போய் புதிய உணவு தேடலாம் என்றது. பிட்டு சிரித்துக்கொண்டே, அடடா, உனக்கு வேறு வேலையே இல்லையா என்றது. நீ எப்போ பார்த்தாலும் வேலைதான், வா விளையாடலாம் என்றது குட்டு. சிட்டு சிரித்துக்கொண்டே, நான் கொஞ்ச நேரம் சென்று வருகிறேன் என கூறிவிட்டு அது தனியாக கிளம்பியது. கேட்டுக்குள் சிட்டு சென்று கொண்டிருந்த போது அப்போது ஒரு விசித்திரமான சத்தம். சிட்டு மெதுவாக புதருக்கு பின்னால் பார்த்தது. அங்கே ஒரு பெரிய பிஸ்கட் பாக்கெட் கிழிந்து கிடந்தது. நிறைய பிஸ்கட் துண்டுகள் தரையில் சிதறி கிடந்தன. சிட்டுவின் கண்கள் பெரிதானது. வாவ், இது நமக்கு 1 மாத உணவு. அது உடனே நகரத்துக்கு திரும்பி ஓடியது. நண்பர்களே, பெரிய உணவு கிடைத்திருக்கிறது என்று சிட்டு மூச்சு வாங்காமல் சொன்னது. ஆனால் எல்லோரும் சிரித்தார்கள். நீ ஏதாவது கற்பனை பண்ணியிருப்பாய் என்றது பிட்டு. நாங்க வரமாட்டோம் என்றது மிட்டு. சிட்டு சோகமாக நின்றது. ஆனால் அது கைவிடவில்லை. தனியாகச் சென்று உணவை எடுத்து வரத் தொடங்கியது. 1 துண்டு, 2 துண்டு, 3 துண்டு, மீண்டும் மீண்டும் கொண்டு வந்தது. ஒரு நாள் மாலை நேரம். திடீரென வானம் கருமையாக மாறியது. காற்று பலமாக வீசியது. இலைகள் பறந்தன. மேலே ஒரு கிளி பறந்து கத்தத் தொடங்கியது. பெரிய மழை, பெரிய மழை, இடி முழங்கியது. மழை கொட்டத் தொடங்கியது. நீர் எறும்பு நகரத்தை நோக்கி ஓடி வந்தது. எல்லோரும் பயந்து ஓடினார்கள். பிட்டு கத்தினது, உதவி, தண்ணீர் உள்ளே வருகிறது. குட்டு சிறிய கல்லின் மீது சிக்கிக் கொண்டது. மிட்டு அழுதது. நாம் என்ன செய்வது? அப்போது இருளில் இருந்து ஒரு சிறிய நிழல் வேகமாக வந்தது. அது சிட்டு. அது தனது நண்பர்களை ஒன்றாக சேர்த்தது. பிறகுதான் சேகரித்திருந்த பிஸ்கட் துண்டுகளை வைத்து சிறிய தடுப்பு சுவர் செய்தது. தண்ணீர் உள்ளே வராமல் தடுத்தது. அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். மழை நின்றது.
காலை சூரியன் மீண்டும் உதித்தது. எறும்பு நகரம் காப்பாற்றப்பட்டது. பிட்டு மெதுவாக சிட்டுவிடம் வந்து, நீ சின்னவன் இல்லை, நீ எங்கள் ஹீரோ. எல்லா எறும்புகளும் சிட்டுவை தோளில் தூக்கினார்கள். சிட்டு சிரித்தது. அதன் கண்களில் ஒரு புதிய கனவு தெரிந்தது. சிறியவராக இருப்பது முக்கியமில்லை, பெரிய மனம் இருந்தால் போதும். சுறுசுறுப்பு, உழைப்பு, தைரியம் இவை சிறியவர்களையும் ஹீரோவாக மாற்றும்.